இனிமே நம்ம அடுத்து பார்க்க போற ராசி வந்து கும்ப ராசி. கும்ப ராசிக்காரங்களுக்கு 7:30 சனியில ஜென்ம சனி விலகி பாதக சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் தொடக்கத்திலேயே கும்ப ராசிக்காரங்களுக்கு 7லேயே சூரியன் ஆட்சி பெறுகிறாரு. இந்த ஆட்சி பெறுற சூரியன் வந்து இந்த ஜாதகருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு அரசாங்க சம்பந்தமா எல்லா நல்ல விதங்களையும் எடுத்து கொடுப்பாரு. சூரியன் கூட கேது தான் சேர்ந்துக்கிறத தவிர ராகு சேரவில்லைங்கிறனால அரசாங்க சம்பந்தமா எல்லா விஷயங்களும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். 7வது வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இந்த கும்பராசிக்காரங்க சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அடுத்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6லேயே உச்சம் பண்ணி தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10வது வீட்டையும், தன்னுடைய 7ஆம் பார்வையா 12வது வீட்டையும், தன்னுடைய 9ஆம் பார்வையா 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமா எந்த தொல்லையும் வராது. இந்த ஆவணி மாசம் தொழில் பாதுகாக்கப்படும். 2வது வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த 2வது வீட்டுல உள்ள ராசி அதிபதியும் குரு பார்க்கறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தேவைக்கு தக்க இல்ல, தேவைக்கு அதிகமாகவே பண வரவு இந்த மாசம் செழிப்பாக இருக்கும். அடுத்தப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அடுத்த மாசம் 2ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி 9வது மாசம் சுக்கிரன் வந்து 9லேயே ஆட்சி பெறுறதும், கண்ணில புதன் உச்சம் பெறுறதும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்திலே ஆட்சி பண்ணி இருக்கிறதும், பஞ்சமாதிபதியான புதன் வந்து 9, அதாவது 8ல மறைஞ்சாலும் உச்சம் பண்ணி இருக்கிறதுனாலையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலமான ஒரு மாசமாக இந்த மாசம் இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ சப்போர்ட் இந்த 9ல ஆட்சி பண்ண சுக்கிரன் மூலமா கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி தெய்வங்கள் இவங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பாக்கியாதிபதியா இருந்து சுக்கிரன் ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா சகல பாக்கியங்களும் இந்த மாசம் வந்து கிடைக்கும். அப்போ இந்த கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியை விலகிட்டதுனாலையும் பாதக சனியால பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்பட போறது கிடையாது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சந்திரா அஷ்டமம், அதாவது சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் தேதி 9வது மாசம் ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடியுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த 2 நாளும் கவனமாக இருக்கணும். ராசியிலேயே குரு ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரங்க மனம், அதாவது ராகு வந்து ராசியில உள்ள சந்திரனோட அதாவது ராசியில ராகு இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மன சம்பந்தமான குசல், அதாவது ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு இருள் கிரகங்கிறதுனால ராசியை இருள்படுத்துறதுனால ராசியை சுபகிரகம் எதுவும் பார்க்காதனாலையும் சூரியன் தான் பார்க்கறாருங்கிறதுனாலையும் இந்த ராகு ராசியில உட்கார்ந்து அப்பப்ப இவங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படிங்கிறதுனால குருவுடைய தயவாலையும் 9ஆம் வீட்டுக்கு ஆட்சி பண்ண இறைவன் தயவாலையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இந்த கும்பராசிக்காரங்களுடைய மைனஸ் என்னன்னா இதுதான், ராசியில ராகு இருக்கிறதும் அந்த ராகுவை சூரியன் பார்க்கறதும் மனம் பதட்டமான ஒரு சூழ்நிலை, எந்த நேரமும் ஏதாவது ஒரு டென்ஷன் நம்ம அவங்களை அறியாமே இருக்கிற சூழ்நிலை ஏற்படும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள பிளஸ் என்னன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனாலையும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சிங்கிறதுனாலையும் பெண்களுக்கு பாக்கியாதிபதி ஆட்சிங்கிறதுனாலையும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சினாலையும் கணவனோட முழு ஆதரவும் கணவனுடைய முழு சந்தோஷமும் கிடைத்து இந்த மாசம் ஃபுல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாசமாக கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெண்களுக்கு சந்தோஷமான மாசமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.